ட்ரேடிங்கை பற்றிய புரிதல்கள் அப்படின்னே இந்த தலைப்பை வச்சுக்கலாம். ஏன்னா இது தவறான புரிதல்கள் அப்படின்றது என்னுடைய கண்ணோட்டம். சில பேர் அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸில் இது தவறா சரியா அப்படின்றத நீங்கள் உணர்ந்துவங்க. நான் உங்கள் டே ட்ரேடர் சரவணன். ட்ரேடிங் பற்றிய இப்பொழுது இருக்கும் இல்லை இருந்து கொண்டு இருக்கும் புரிதல்கள் பற்றிய சில விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ட்ரேடிங் அப்படின்னு வரும்பொழுது பொதுவாக அது பிஸ்னஸ் கண்ணோட்டத்தில் அணுகிறவங்கன்றது குறைவான பீப்புள் தான். அதாவது ட்ரேடிங் ரியாலிட்டிலாம் என்னென்ன புரிஞ்சுருக்காங்க, இன்னமும் இதை சில பேர் இதெல்லாம் புரியாமையே இதுக்குள்ளே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது இல்லை போராடிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு முக்கியமான 8 பாயிண்ட்டை நான் இதில் விளக்கியிருக்கிறேன். ஸோ இது இல்லாமையும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு அந்த விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் முதல்ல ட்ரேடிங் பற்றி இருக்கிற புரிதல்களை முதல்ல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் ஈஸி அப்படியா அப்படின்னா இல்லை. ட்ரேடிங் ஈஸி கிடையாது. அப்போ கஷ்டம் அப்படின்னா எதனால் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ட்ரேடிங் ஒரு ஈஸியான விஷயமோ எல்லாராலையுமே பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருந்தால் பெரிய பெரிய முதலைகள்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு மளிகை சாமான் பிஸ்னஸ்லேயே டிமார்ட் அப்படின்ற ஒரு பெரிய முதலைகள் நுழையும் போது ஈவன் தோ சிம் கார்டு விற்கிற விஷயத்துலையுமே பெரிய பெரிய குரூப்ஸ்லாம் வந்திருக்கும் பொழுது ஏன் இந்த ட்ரேடிங்கில் இந்த மாதிரி பெரிய குரூப் எல்லாமே வரலை அப்படின்னு நீங்கள் இந்த ஒரு சின்ன அடிப்படையில் நீங்கள் யோசிச்சினாங்களே ட்ரேடிங் அப்போ ஈஸி இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதில் சக்ஸஸ் ரேஷியோ கம்மி, 90% ஆஃப் பீப்புள் லாஸ் பண்ணுற இடம் அப்படின்றதுனால பெரிய பெரிய பணம் வச்சுருக்கிற ஜாம்பவான்களே ஈவன் தோ மியூச்சுவல் ஃபண்டு நிறுவனங்கள் நடத்துகிறாங்க, மற்ற ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற மற்ற விஷயங்களில் அவங்க ஈடுபடுறாங்களே தவிர இன்ட்ராடே ட்ரேடிங் F&O ட்ரேடிங்கு அந்த மாதிரி விஷயத்தில் அவங்க ஏன் ஈடுபடுறதில்லை அப்படின்னா, இது ஈஸி இல்லை அப்படின்றதுனால தான் ஈடுபடுறதில்லை. பட் அப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டியாக அப்போ ஏன் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாதா, ட்ரேடிங்கை விட்டு போகலாமா அப்படின்னா, ட்ரேடிங் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஈஸி கிடையாது. பட்டு அது சிம்பிளான விஷயந்தான். ஸோ இந்த ஈஸி இல்லை ஆனால் சிம்பிள் அப்படின்றதுக்கு என்ன ஒரு புரிதல் அப்படின்னா, அதாவது நீங்கள் நினச்ச உடனே டக்கு டக்குன்னு நம்ம பணக்கார ஆகிறதுக்கோ இல்லை நம்மளை நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கான இடம் மாதிரி அது ஒரு ஈஸியான இடம் இல்லை. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஏன் பெரிய பெரிய ஆள்கள் இதில் வரலை, பெரிய பெரிய பண முதலைகள் ஏன் இதில் வரலை அப்படின்றத வச்சு புரிஞ்சுக்கலாம். ஆனாலும் இது ஒரு சிம்பிளான விஷயந்தான். எதன் அடிப்படையில்னா, இதில் நீங்கள் சிம்பிளாக வச்சுக்கிட்டு சிம்பிளாகவே இதை எடுத்துக்கிட்டு சிம்பிளாக ட்ரேட் பண்ணி சிம்பிளாக புரிஞ்சிக்கிற வரைக்கும் இது ஈஸியாக ஓரளவுக்கு அப்புறமாவது ஒரு குறிப்பிட்ட இயருக்கு அப்புறமாவது நீங்கள் அதில் ஒரு ஸ்டெப்பு ப்ரோக்ரஸ் ஆகி அடுத்தடுத்து மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் இது சிம்பிள் தான். ஆனாலும் அந்த சிம்பிள் விஷயத்தையே நம்ம ஆளுங்க தொடர்ந்து செய்ய முடியாமல் இதில் நம்ம செய்ய முடியாமல் போகும்போது தான் இது ஈஸி இல்லாத ஒரு விஷயமா போகுது. ஸோ கமல் மாதிரி குழப்ப விரும்பலை. ட்ரேடிங்கிறது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. யார் வேணாலும் செய்கிற மாதிரியான ஒரு வியாபாரம் கிடையாது. இதுக்கு பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தனி மனித அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இல்லையா, அதாவது அது ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டால் இது சிம்பிள் தான். அது தெரியாத வரைக்கும் இது டிஃபிகல்ட்டான ஒரு விஷயந்தான். கெட் ரிச் குயிக்லி, அதாவது ட்ரேடிங் இப்போ வந்திருக்கிறவங்க ஏற்கனவே போனவங்க எல்லாருக்குமே தெரியும். அதில் முதல்ல வேண்டும் கேபிட்டல் தான். அதாவது இங்கே கேபிட்டல் மார்க்கெட்டு நம்ம ஏற்கனவே முன்னாடி கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ கேபிட்டல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இப்போ நீங்கள் ஒரு பணம் எடுத்துகிட்டு வரீங்க, இந்த பணத்தை லூஸ் பண்ணிடுறீங்க, அதனால் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த தவறுலேருந்து நான் மேலே அடுத்து நான் கண்டிப்பாக இந்த தவறுகளை தாண்டி இந்த தவறுகளை திரும்ப செய்யாமல் நான் செஞ்சு மறுபடியுமே நான் மேலே வரணும் அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு மறுபடியும் அதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு கேபிட்டல் வேணும். ஸோ கேபிட்டல் தான் இங்கே ரொம்ப முக்கியம். பிகாஸ் இது கேபிட்டல் மார்க்கெட். ஓகேங்களா? உங்களுடைய ஸ்கில்லையோ இப்போ ஒரு பெயிண்டர் பிளம்பர் மாதிரி என்னுடைய ஸ்கில்லை பயன்படுத்தி நான் சம்பாதிக்கிறதுக்கோ இது மாதிரி விஷயம் இங்கே கிடையாது. இங்கே பணம் போட்டால் தான் பணம் எடுக்க முடியும். அப்போ நீங்கள் பணத்தை ஓரளவுக்கு இழந்தாலும் அடுத்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு திரும்ப சம்பாதிக்கணும்னா திரும்ப பணம் வேணும். ஸோ எதுவுமே இல்லைன்னா வெறும் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஆனால் இப்போ பெரும்பாலும் என்ன வராங்க அப்படின்னா, நான் ஒரு 15,000 ரூபாய் ஜாபில் இருக்கேன், ஆனால் அதை விட்டுட்டு எனக்கு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க ட்ரேடிங்கில் போனால் இன்னும் ஈஸியாக சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ இது சீக்கிரமாக பணக்கார ஆகிறதுக்கோ ஒரே பாட்டில் மேலே போகிறதுக்கான ஒரு தொழில் கிடையாது. அந்த மாதிரி நினைக்கிறது தான் இதில் ஒரு பெரிய பிரச்சனையே. ஸோ இது கெட் ரிச் குயிக்லி அப்படின்றதுக்கான ஒரு இடம் கிடையாது. இது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என்னுடைய ரியல் லைஃப்பில் என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பர், அவருடைய வியாபாரமே பார்த்தீங்கன்னா வட்டிக்கு பணம் தர்றது தான். ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், உங்கள் ஊரில் 1 லட்ச ரூபாய்க்கு மாதம் 5 ரூபாயிலேருந்து 10 ரூபாய் வரைக்கும் எவ்வளோ வேணால்
வட்டி இருக்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்லிடுறேன், அவருக்கு வந்து மாதம் 1 லட்ச ரூபா கொடுத்தா 2 ரூபா வட்டிக்கு தான் அவர் வாங்கிட்டு இருந்தார். அதாவது 1 லட்ச ரூபா ஒருத்தருக்கு வட்டி கொடுக்குறாருன்னா 2000 ரூபாய் வந்துச்சுன்னா ஒரு பெரிய விஷயம். ரொம்ப ஒரு கன்சர்வேட்டிவாக வந்து அதிகமாக ஆசைப்படாமல் இப்படி தான் சிம்பிளாக நடந்துட்டு இருந்தார். ஆனால் அதுலேயே வாங்கினவங்க சில பேர் வந்து கொடுக்குறதில்ல, போகிறதில்ல, இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ அவர்கிட்ட என்னட்ட அவர் பேசும்போது நம்ம சொன்ன ஒரு விஷயம்னா, 1 லட்ச ரூபா போட்டு யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு 1 மாதம் கழிச்சு அவன் 2000 ரூபாய் கொடுக்குறோம் நம்பி நம்ம உக்காந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அந்த ஒரு 2000 ரூபாவை வந்து நம்ம கையிலேயே அந்த 1 லட்சத்தை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்கான வழி இருக்கா அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்டார். அதுக்கான வழி இருக்குது. 1 லட்சம் வச்சுக்கிட்டு நீங்கள் இன்றைக்கி ட்ரேடிங்கில் மாதம் 2000 சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். நீங்கள் 20 நாளைக்கு ஆவரேஜாக எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 100 ரூபா இருந்தாவே அந்த 2000 சம்பாதிச்சிடலாம். நீங்கள் இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு அவன் திரும்ப தருவானா தரமாட்டானான்னு எதிர்பார்த்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இதெல்லாம் சொல்லி அவருக்கு சில செட்டப்ஸ்லாம் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி ட்ரேடிங்க்கு கூப்பிட்டு வந்தோடனே அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா, நான் 1 லட்சம் கொடுத்துட்டு இன்னொருத்தங்கிட்ட 2000 ரூபாய் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா ஓடிடுவானா நம்பிக்கிட்டு இருக்குது பதிலாக அந்த 2000 எனக்கே இங்கே கிடைச்சா பரவாயில்லன்ற மாதிரி தான் வந்தார். ஆனால் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நீங்கள் 2000 இல்லைங்க இங்கே நிறையவே வரும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை இதே லெவலில் மெயின்டைன் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி அவர் எடுத்துன்னு வந்து இந்த கேமுக்குள்ளே விட்டதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, ஒரு வாரம் கழிச்சு என்னப்பா ஒரே நாளில் 2000 வந்துருச்சு அப்படின்னாரு. ஸோ லைட்டாக இப்போ தான் சூடு பிடிக்க ஆரம்பிக்கிறாருன்னு நினச்சேன். கடைசியில் என்ன பண்ணாருன்னா, அவருடைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் தாண்டி ஒரு நாளைக்கு 2000ன்றத ஒரு அப்படியே 5000 10,000 இப்படி அதில் வர இதெல்லாம் ப்ராசஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரீமில் போயிட்டு இது வந்து பெரிய ஒரு பணம் கொழிக்கிற இடம் போல இருக்குது, தேவையில்லாமல் நம்ம ஏன் 2000 3000 இங்கே பாடுபட்டு இருக்குன்னு நிறைய கேபிட்டலை உள்ளே கொண்டு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் ஒரு லிமிட் இல்லாமல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈவன் தான் ஓப்பனாக சொல்லணும்னா ஃபைனலாக ஒரு வட்டி கொடுத்தா கூட மாதம் அந்த 2000 ஒழுங்காக வந்திருக்கும். எதுவுமே இல்லாமல் கடைசியில் மொத்தத்தையும் நாமம் போட்டுட்டு மார்க்கெட்டை அவரை அனுப்பிச்சிருச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா, வெறும் அந்த 1 லட்ச ரூபாய்க்கு 2000 மட்டும் அப்படின்னு நம்பி வந்திருந்தாருன்னா அவர் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணியிருப்பார். அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. ஏதோ ஒன்று நம்ம ஒரு யாராக இருந்தாலும் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே போகும்போது அவங்களா சில விஷயங்களை பார்க்கும்போது அங்கே வந்து அவங்க வந்து அதை வந்து அந்த புலங்காங்கிதம் அடைந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போக ஆரம்பிக்கும் போது அங்கே 1 லட்சம் போட்டு மாதம் 1 லட்சம் எடுக்கிறதுக்கான வழியும் இருக்குது, உங்கள் 1 லட்சம் ஜீரோ ஆகிறதுக்கு ஒரே நாளில் வழியும் இருக்குது. ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, வரும்போது இப்படி தான் வருவீங்க, 1 லட்ச ரூபாய்க்கு எனக்கு 2000 கிடைச்சா போதும் மாதமே அப்படின்னு, அப்புறம் அது வாரத்துக்கு கிடைக்கும், அப்புறம் டெய்லியும் கிடைச்சா போதுன்ற மாதிரி ஆகும். ஸோ இதை வந்து குயிக்காக பணக்கார ஆகிறதுக்கான ஒரு இடம் நினச்சிட்டு வரது தான். ரெண்டாவது நம்மளுடைய இங்கே உங்களுடைய நம்ம யாரையும் குறை சொல்லலை, நான் என்னையும் சேர்த்துட்டு நம்மளுடைய பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இது வந்து குயிக்காக பணக்கார ஆகிறதுக்கான இடம் கிடையாது. இன்னும் நிறைய பேர் இந்த எந்த ரேஞ்சுக்கு மாறிடுச்சுன்னா 5000 10,000 வச்சு ட்ரேட் பண்ணிவிட்டு அது வந்து நம்மளை எப்படியாவது வாழ்க்கையில் பெரிய லெவலில் கூட்டு போய் விட்டுரும், ஒரு ஹீரோ நம்மளுக்கு கோடீஸ்வரன் ஆக்கிடும் அப்படின்னு இன்னமும் அந்த நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட் தான் சொல்ல முடியும், வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஸோ சீக்ரெட் டெக்னிக், அதாவது இப்போ ட்ரேடராக நம்ம ஆனதுக்கப்புறமும் எல்லாம் சில விஷயங்கள் டெக்னிக்கல் இதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறமும் நம்ம என்ன ஒரு விஷயம் நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, நம்மளால் பணம் பண்ண முடியல, ஸோ சம்மோன் வந்து பணம் பண்ணிகிட்ருக்காங்க, அதை நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு இல்லை இன்ஸ்டா வீடியோ ஏதோ ஒருத்துல பார்த்து அதை வந்து என்ன நினச்சிட்ருக்கோன்னா, நம்மளுக்கு தெரியாத ஏதோ ஒரு சீக்ரெட்டு இந்த உலகத்தில் இருக்குது, அந்த ட்ரேடிங் சீக்ரெட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிட்டா போச்சு அப்படின்றதுனால கீப் ஆன் வந்து கோர்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருப்பாங்க. இப்போ இது சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், அதாவது ட்ரேடிங்கில் வேறு ஏதோ ஒரு தொழிலில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நானே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, நான் ஒரு மேனுஃபேக்சரிங்கில் ஒரு ஜாபில் இருக்கிறேன் அப்படின்னா, ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த கம்பெனியோட நான் வந்து ஒரு அடிமட்ட லெவலான ஆளாக இருக்கலாம், அதாவது அந்த கம்பெனியே பாட்டம் பர்சன் நானாக இருக்கலாம், ஒரு டாப் பர்சன் எங்கள் கம்பெனியோட சிஇஓ சிடிஓ எம்டி ஏதாவது இருக்கலாம். ஆனால் எங்கள் கம்பெனியில் என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அதுக்கான ப்ராசஸ் என்னன்றது எனக்குமே தெரியும், அவருக்குமே தெரியும், அவ்வளோதான். அதில் எந்த சீக்ரெட்டுமே கிடையாது. இப்போ நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த ட்ரேடிங்கில் மட்டும் நம்மளுக்கு தெரியாத ஏதோ ஒரு சீக்ரெட் வந்து இருக்குது, அதை தான் அந்த அந்த இடத்துல வந்து சக்ஸஸ் கொண்டு போய் நிற்கிது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆக்சுவலி அவங்க அந்த இடத்துல இருக்கிறதுக்கான காரணம் எஜுகேஷன், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய எஜுகேஷன் தான். பட் ப்ராசஸ் வைஸ் பார்த்தா இந்த பொருள் வந்து இப்போ ஒரு சோப்பே தயாரிக்கிறாங்கன்னா இந்த சோப்பு எப்படி தயாரிக்கிறாங்கன்னு நம்மளுக்கும் தெரியும், அதோட ஓனருக்கும் தெரியும். இதில் எந்த சீக்ரெட்டுமே கிடையாது. ஆனால் ட்ரேடிங்கில் வரும்போது என்ன நினைக்கிறோன்னா, நம்ம வந்து 1000 2000 மேக் பண்ணிகிட்ருக்கோம், சில பேர் வந்து லட்சம் கோடி மேக் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் உண்மையாக பொய்யா நம்மளுக்கு தெரியாது. பட் இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு சீக்ரெட்டு நம்மளுக்கு இருக்குது. அந்த ஒரு சீக்ரெட்டை தேடுற முயற்சியிலேயே வந்து நம்ம 10 வருஷம் 5 வருஷம் தாண்டிடுறோமே தவிர இந்த சீக்ரெட்டுன்றது ஒன்றுமே கிடையாது. செய்கிற விஷயமே கேபிட்டல் பெருசாக இருந்திருக்கலாம், இல்லை அந்த ப்ராசஸே அவங்க கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போகிற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த அவுட்புட்டாக இருக்கலாம் அப்படின்றதுமே தெரியாமல் ஏதோ ஒரு ஹோலி கிரெயில், அதாவது
ஜீசஸ்க்கு வந்து ஏதோ நேரடியாக நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது அப்படின்னு அந்த ஜீபூம்பா தேடிக்கிட்டே நம்ம போகிறதான் இதில் இருக்கிற விஷயம். பட் அந்த மாதிரி ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சீக்ரெட் டெக்னிக்கும் ஒன்றுமே கிடையாது. எல்லா டெக்னிக்கும் உங்களுக்கு யூடியூப் வாயிலோ புக்கு அது இதுன்னு சொல்லிட்டு வேர்ல்டு லெவல்லேருந்து லோக்கல் லெவல் வரைக்கும் எல்லா டெக்னிக்கும் இருக்குது. ஆனால் என்னென்னா சக்ஸஸ் பண்ணுறவங்க ஒரே டெக்னிக்கை தான் தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்காங்களே தவிர அவங்களுடைய கேபிட்டல் பெருசாக இருக்கலாம், இல்லை அவங்க காட்டுற ஏதோ ஒரு நாள் நல்லா பண்ணிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க, அதுதான் வித்தியாசப்படுதே தவிர உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு சீக்ரெட் அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே ட்ரேடிங்கில் கிடையாது. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பைபாஸ் பண்ணணும்னு நினைக்கிறது. இது என்னென்னா இப்போ நீங்கள் வந்து ட்ரேடர் ஆகிட்டீங்க அப்படின்ற போது நம்ம வந்து ஒரு லெவலில் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ என்னென்னா நம்மளுக்கு ஒருத்தர் ஒரு கோர்ஸ் சொல்லி தரவராக இருப்பார், அவருக்கு வந்து ஒரு 10-15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், எல்லாமே வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு நாள் போயிட்டு ஒரு வெபினாரோ ஒரு செமினாரோ அட்டென்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை மீட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறது எதன் அடிப்படையில்னா அவருடைய இன்கமையோ அவருடைய ஸ்க்ரீன்ஷாட்டையோ பார்த்துட்டு ஒழுங்காக 2000 ரூபாய் வச்சுக்கிட்டு நம்ம 1 லட்ச ரூபாயில் ஒரு 2000 ரூபாய் மேக் பண்ணிட்டு இருக்க நம்ம திடீர்னு வந்து இது எப்போ டபுள் ஆகுறது ட்ரிபிள் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தப்பான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களால் பைபாஸ் பண்ணவே முடியாது. இங்கே வந்து நீங்கள் ட்ரேடிங் வந்து 10 நாள் தான் இருக்கும், இல்லை 1 மந்த் தான் இருக்கும், ஒருத்தர் வந்து 1 இயராக இருக்கலாம், ஒருத்தர் 15 வருஷமாக இருக்கலாம், அவர்கிட்ட 1 கோடி வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கலாம். பட் எதையுமே தெரியாமல் நம்ம என்ன நினைக்கிறோன்னா டைரெக்டாக போயிட்டு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் எவ்வளோ மேக் பண்ணுறாரோ அதையே நான் மேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ட்ரேடிங்கில் அடுத்து உங்களை வந்து ஒரு லெவலுக்கு கீழே இறக்கி விட்ரும். அதான் பிரச்சனை. அப்போ டேரெக்டாக நான் வந்து இந்த லெவலுக்கு போகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸுன்றது எப்படின்னா நீங்கள் ஒரு 2 லாட்டில் ட்ரேட் பண்ணும்போது டேரெக்டாக 3 லாட்டில் போகலாம், 3 லாட்லேருந்து 4 லாட் போகலாம். நீங்கள் டேரெக்டாக 2 லாட்லேருந்து டேரெக்டாக வந்து நான் வந்து ஒரு டக்குன்னு ஒரு சோர்ஸை ரெடி பண்ணிவிட்டு ஒரு லோன் போட்டு ஒரு 10 லட்சத்தை வாங்கிட்டு இல்லை யாருக்கிட்டையாவது கடனை வாங்கிட்டு இல்லை உங்கள் சொந்த பணத்தையே வந்து ஒரு 50 லட்சத்தை திடீர்னு அக்கௌண்ட்டில் போட்டு நான் நேராக வந்து எடுத்த உடனே 50 லாட்டுக்கு போகிறேன் அப்படின்னா நீங்கள் 2 லாட்டு 3 லாட்டில் பண்ண அந்த மைண்ட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த உங்களுடைய ஹேண்டில் பண்ண வேண்டிய ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணுறதோ இல்லை உங்களுடைய எமோஷன் கண்ட்ரோல் பண்ணுறதோ இது எல்லாமே 50 லாட்டில் பண்ணும்போது திடீர்னு வராது. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிருந்தால் வரும். டேரெக்டாக இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வராது. இதுதான் சொல்லுவாங்க ஒரு ஃபீல்டில் நீங்கள் வந்து 10,000 ஹவர்ஸ் வந்து நீங்கள் அந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் த மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸே எடுத்தாலும் தொடர்ந்து 3 வருஷம் செய்யுங்க. 3 வருஷம் செஞ்சதுக்கப்புறமா அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் வருதா இல்லையான்னு பாருங்கள், ஒரு வாரம் விட்டுட்டு தூக்கி போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ விராட் கோலி வந்து இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மராக இருக்கிறாரு அப்படின்னா விராட் கோலி கிரிக்கெட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ண நம்பர் ஆஃப் ஹவர்ஸும் நான் தெருவுலையும் கிரவுண்ட்லேயும் பனைமர காட்டிலையும் நான் ஸ்பெண்ட் பண்ண ஹவர்ஸையும் கம்பேர் பண்ணி இது பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு அவங்க மோர் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு தான், அதுவும் டெடிக்கேஷனாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய அவுட்புட் இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போன முயற்சிக்கணுமே தவிர டேரெக்டாக வந்து பைபாஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கேருந்து டேரெக்டாக வந்து 10 லாட்லேருந்து திடீர்னு 50 லாட்டுக்கு ஜம்ப் ஆகுறது, 2 லாட்லேருந்து திடீர்னு 30 லாட்டுக்கு ஜம்ப் ஆகுறது, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இங்கே வந்து எமோஷனல் இன்வால்வ் ஆகிற ஒரு பிஸ்னஸ். அப்போ இந்த எமோஷனல் வந்து உங்களை தப்பாக போகும் பட்சத்தில் மொத்தமே தப்பாக போயிடும். ஸோ அதனால தான் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது லைவ் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் 10 வருஷமாக சார்ட் பார்க்குறதோ 10 வருஷமாக மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் சொல்கிறது பியூர்லி எக்ஸ்பீரியன்ஸ் இன் த சென்ஸ் நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் லாட்டில் ட்ரேட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து புதுசான ஆளுங்களுக்கு கிடையாது. நான் சொல்கிறது ஒரு ட்ரேடராக இருக்கிறவங்களுக்கு இந்த பாயிண்ட் புரியும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸை பைபாஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பை ஸ்டெப்பாக போங்க. ஸோ அடுத்து இருக்கிற ஒரு பெரிய கதை என்னென்னா மோர் ஸ்க்ரீன் டைம் மோர் ப்ராபபிலிட்டி அப்படின்னு ப்ராஃபிட்டபிலிட்டி. அதாவது ஒரு மார்க்கெட் வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 9:15 மணிக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து 3:30க்கு முடியும் லைவ் மார்க்கெட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ரீ போஸ்டெல்லாம் விட்டுருங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு லெவலுக்காக வெயிட் பண்ணுவோம். அதாவது இந்த மாதிரி ஓடு மீன் உருமீன் வர வரைக்கும் வாடி இருக்குமாம் கொக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய லெவலுக்காக இம்பார்ட்டண்ட்டாக வெயிட் பண்ணுவோம். அதாவது ட்ரெண்ட் ஃபாலோவிங் சிஸ்டம் பண்ணுறவங்களுக்கு லெவல் முக்கியம், நான் ட்ரெண்ட் ஃபாலோவிங் சிஸ்டம் பண்ணுறவங்களுக்கு டைம் முக்கியம். இது ரெண்டுத்தையும் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ அந்த டைமிங் அப்படின்றது அவங்களுக்கு எப்படியோ நம்மளுக்கு ட்ரெண்டுன்றது ஒரு லெவல் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த லெவலில் பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இதுக்காக வெயிட் பண்ணி ட்ரேட் எடுப்போம். ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு 10 மணிக்கு நடக்கலாம், 11 மணிக்கு நடக்கலாம். இது எப்போ நடக்குன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. ஸோ அந்த லெவல் டு லெவல் ட்ரேடு முடித்த பிறகு ஒரு 1 ஹவராக இருக்கலாம், ½ ஹவராக இருக்கலாம், அந்த டைமுக்குள்ளே முடிஞ்சிச்சுன்னா மிச்சம் இருக்கிற டைமுக்கு வந்து நம்ம ஸ்க்ரீன் டைமை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் திரும்ப போனீங்கன்னா மறுபடியும் அடுத்த ட்ரேடில் சம்பாரிச்சது விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா லெவல் டு லெவலோட முடிங்க, ஒரு லெவல் சம்பாரிச்சா அதோட க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம ட்ரேடிங்கில் சொல்கிற ஒரு விஷயம். ஆனால் பொதுவாக என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா
மோர் ஸ்க்ரீன் டைம், அதாவது நீங்கள் ஃபுல்லாக 6 மணி நேரமும் பார்த்துட்டே இருந்தால் அந்த மாதிரி பார்க்க சக்ஸஸ் நிறைய வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ப்ராபப்ளி சக்ஸஸ் நிறைய வராது, சீக்கிரமாக கண்டக்டர் பார்க்கறதுக்கான வாய்ப்பு வேணால் வருமே தவிர, ஆனால் ரொம்ப நேரம் நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக மார்க்கெட்டில் டெடிகேஷனாக செலக்ட் பண்ண, இதுக்கப்புறமா வந்து ஆஃப்டர் மார்க்கெட் வந்து மார்க்கெட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதாவது பொழுதுனிக்கும் முப்பொழுதும் முன் கற்பனையேன்ற மாதிரி போஸ்ட் மார்க்கெட், ப்ரீ மார்க்கெட், அதுக்கப்புறம் அமெரிக்காவில் மழை பெய்யுதா வெயில் அடிக்குதா இந்த மாதிரி ஃபுல்லாகவே போட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தான் கொடுக்குமே தவிர, ஆனால் அது மாதிரி வந்து அதாவது நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு டைம் எடுத்துக்கிறதுன்றது வேறு, ஒரு ட்ரேடராக வந்துட்டதுக்கு அப்புறமா வந்து பொழுதுனிக்கு ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்கிறது வேறு. ஸோ மோர் ஸ்க்ரீன் டைம் மோர் ப்ராஃபிட்டபிலிட்டின்றது தப்பான ஒரு விஷயம். மோர் ஸ்க்ரீன் டைம் ப்ராபபிளி லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு வச்சிங்களேன். இப்போ வந்து வந்து ஒரு சிம்பிளாக ஒரு எஸ்எம்ஏல வந்து பிரேக் அவுட் ஆகுது, ஒரு இஎம்ஏல வந்து இந்த 20 மூவிங் ஆவரேஜாக பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா, அதை வந்து நான் பிரேக் அவுட் ஆனோடனே நான் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி விஷயத்தை வந்து பொதுவாக இன்றைக்கி புதுசாக வர ட்ரேடர்ஸோ யாருமே இதை ஒத்துக்கிறது கிடையாது. ஏன் ஒத்துக்கிறது கிடையாதுன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 10-15 இண்டிகேட்டர் போட்டு 15 ட்ரெண்ட் லைனை வரைஞ்சி அப்படியே அந்த இதை பார்த்தீங்கன்னா கத்திப்பறா மேம்பாலம் மாதிரி அந்த சார்ட் வந்து இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து விரும்புகிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது புதுசாக வந்து நம்ம வந்து இந்த அயன் கான்ட்ரா, அயன் ஃப்ளை, அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு சைத்தான் பைத்தான் சொல்லிட்டு எதையாவது ஒன்று சொன்னால் அதை வந்து வேல்யூ பண்ணுறாங்க. அதாவது சொல்லும்போது பில்டப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் எப்பயுமே ஒர்க் ஆகுமே தவிர, இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லும் போதே புரியாமல் அப்புறம் அதை ஒர்க் அவுட் பண்ணும்போது 1000 பிரச்சனைகள் வர மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருந்தால் தான் பொதுவாக கிளாஸு இந்த மாதிரி விஷயங்களை, இந்த மாதிரி மென்டார்ஷிப்பை லைக் பண்ணுற ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க அதை தான் விரும்புகிறாங்க. சிம்பிளாக சொன்னால் என்னங்க இதை போய் சிம்பிளாக இருக்குது, இதை வச்சா ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆனால் ஒரு உண்மையை நல்லா புரிஞ்சுங்க, சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடர் பண்ணுற எல்லாமே சிம்பிளான விஷயம் தான். ஆனால் அந்த சிம்பிளான விஷயத்தையே டெய்லியும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குதே தவிர, நம்ம காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ராட்டஜியாக தேடிட்டே போயிட்டு நம்மளுக்கு புரியாத ஏதாவது ஒன்று சொன்னால் தான் நம்ம வந்து நம்புகிறோம் அப்படின்னு போனீங்கன்னா அது லீட்ஸ் டு பேரலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மோர் அனலைஸ் லீட்ஸ் டு பேரலைஸ். அது மாதிரி சிம்பிளாக வச்சுக்கோங்க. சிம்பிளாக இது வந்து போகும். ஆனால் அந்த சிம்பிள் விஷயத்தை நீங்கள் நிறைய நாள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுதான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் அது பொலிங்கர் பேண்டாக இருக்கலாம், இஎம்ஏ இருக்கலாம், எஸ்எம்ஏ இருக்கலாம், எந்த வேணால் இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ராட்டஜி தான் வரும் அப்படின்னு நினைக்கிறது உண்மையான ஒரு மட்டமான ஒரு உண்மை. அதுக்கப்புறம் நீடு, குவாலிஃபிகேஷன் அண்ட் சர்டிஃபிகேஷன், இது வந்து இருக்கிறதுல பெரிய ஒரு அதாவது ஒரு உடான்ஸ். எதுக்கு வச்சு சொல்கிறேன்னா, இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அப்படின்றவங்க வந்து யார் வேணாமே பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு லாங்குவேஜோ ஒரு இதெல்லாம் தெரியாது. சப்ஜெக்டாக சம்திங் விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை யார் வேணால் பண்ணலாம். இப்போ வந்து நான் எம்பிஏ படிச்சிருக்கணும், சிஎஃப்ஏ படிச்சிருக்கணும், சிஎஃப்ஓ படிச்சிருக்கணும், நான் ஐஐடி டாப்பராக இருக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. உண்மையாக சொல்லணும்னா இந்த மாதிரி ரொம்ப பெரிய குவாலிஃபிகேஷன் வச்சுக்கிறவங்க, சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த மாதிரி வச்சுக்கிறவங்க தான் எனக்கு தெரிஞ்சு வந்து இதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை சிம்பிளாக அதை நம்பி ட்ரேட் பண்ணுறவங்க, அது வந்து வந்து 10th பாஸாக கூட இருக்கட்டும், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அந்த விஷயத்தை நம்பி அந்த சிஸ்டத்தில் பிலீவ் பண்ணி அதை தொடர்ந்து செய்கிறவங்க வந்து ஸோ சக்ஸஸ் பண்ணுறாங்க. ஏன் இந்த பெரிய குவாலிஃபிகேஷன் வந்து இங்கே உண்மையாகவே பிரச்சனை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த பெரிய குவாலிஃபிகேஷன்களுக்கு வந்து என்னென்னா ரொம்ப வந்து அவங்க வந்து பெரிய குவாலிஃபிகேஷன் போது ஆல்மோஸ்ட் அவங்க பெரிய இடத்துல ஒரு ஜாபில் இருப்பாங்க. அப்போ அவங்க என்னென்னா அந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி வந்து ட்ரேடிங்கை வந்து அட்டன் பண்ண பார்ப்பாங்க. அதுதான் வந்து சிம்பிளாக சொல்லுவாங்க. அதாவது ஒரு லாஸ் வந்துச்சுன்னா அந்த லாஸை ஏற்றுக்க முடியாது, அந்த லாஸுக்கு வந்து ஆவரேஜ் பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணுறது, அந்த ட்ரேடு அந்த பர்டிகுலர் ட்ரேடில் வந்து நான் எப்படி சக்ஸஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்பாங்க. பட் இதே சிம்பிளான விஷயங்கள் என்னென்னா, ஒரு தப்பு நடந்துச்சா இங்கே ட்ரேடிங்க்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் ஈகோ, உங்களோட இங்கே நீங்கள் நிறைய இடத்துல வந்து நோ கேட்க வேண்டியது இருக்கும், நிறைய இடத்துல வந்து ஃபெயிலியர் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் ஏற்றுக்க முடியாமல் அதோட போராடினீங்கன்னா மேட்ரு முடிஞ்சு போச்சு. ஆனால் நார்மல் வந்து என்ன சொல்ல வரேன்னா, அதை வந்து ஏற்றுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சிம்பிளாக சொல்லுவாங்கன்னா, இந்த ஒய்ஃப் கிட்ட சொல்கிற மாதிரி தான் மார்க்கெட்டுன்ற ஒய்ஃபும் வந்து சேம் தான். அங்கே வந்து ஈகோவோ எதிர்த்து போகிறானால சக்ஸஸ் வராது. அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். ஸோ இந்த பெரிய கம்பெனியோட சிஇஓ, சிடிஓ இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை வரும்னா, அவங்க ஜாபில் அவங்க சொல்கிறத தான் எல்லாரும் கேட்பாங்க. அவங்கள யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நோன்றதே வராது. அவங்க சொல்கிறதெல்லாம் எஸ் தான் வரும். ஸோ அந்த மாதிரி அவங்க பயங்கரமாக மோட்டிவேட் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள ட்ரேடிங்கில் வந்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து ஃபேன்சி சர்டிஃபிகேட் வேணும், இது வேணும், அது வேணும் அப்படின்றதெல்லாம் இதுக்கு இங்கே யூஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ மோர் லேர்னிங் கண்ட்ரோல் த மார்க்கெட் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாமே ட்ரேடருக்கு தான் சொல்கிறேன், புதியவர்களுக்கு கிடையாது. ஒரு ட்ரேடர் ஆகிட்டேன், நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஒரு டெக்னிக்கல், ஒரு மணி மேனேஜ்மெண்ட், ஒரு சைக்காலஜின்றது டே பை டேயில் வந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து ஒரே டைமில் இன்பில்டாக ஏற்ற முடியாது. டெக்னிக்கல் வந்து
ஒன்ஸ் ஓகே அவ்வளோதான். மணி மேனேஜ்மெண்ட்டு அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கேபிட்டலுக்கு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த மோர் லேர்னிங்கிறது இதை தாண்டி சில ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு மாதிரி அடிக்ஷனாகவே ஆகிட்டு இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, ட்ரேடருக்கு ஒரு லிமிட்டான நாலேஜ் போதும். நீங்கள் அதுக்கு மேலே ரொம்ப கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா எதர் நீங்கள் வந்து ஒரு அனலிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது அதை நான் தப்பு சொல்ல வரல. அனலைஸ்ட் ஆகிட்டு நீங்கள் ஒரு 10 பேருக்கு வழி நடத்துறதுக்கோ, இல்லை 10 பேருக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கோ, இல்லை யூடியூப் ரன் பண்ணுறதுக்கோ, இல்லை நீங்கள் வந்து ஒரு புக்கு எழுதுறதுக்கோ, அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயத்துக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர, நீங்கள் போஸ்ட் மார்க்கெட்டில் வந்து நான் இன்னமும் நிறைய விஷயம் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு தேடி கற்றுக்கிட்டதுனால நான் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு. மார்க்கெட்டை கண்ட்ரோல்லாம் பண்ணவே முடியாது. அதாவது மார்க் டக்லஸ் வந்து ஒரு கோட் சொல்லியிருப்பார். நீங்கள் வந்து 9:15 மணிக்கு நம்ம ஊர் மார்க்கெட்டுக்கு சொல்கிறேன், அவங்க ஊர் மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட்டுக்கு அவர் சொல்லியிருப்பார், மார்க்கெட் முன்னாடி நீங்கள் என்ன தான் குட்டிக்காரன் அடித்து எதை தான் கற்றுக்கிட்டு எதை தான் இது பண்ணாலுமே அங்கே வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணாத வழியை தவிர மற்றபடி நீங்கள் என்ன வேணால் பண்ணாலுமே எந்த குட்டிக்காரன் அடித்தாலும் டியூரிங் த மார்க்கெட்டில் அதில் ஒன்றுமே ஒர்க் அவுட் பண்ண முடியாது. உங்கள் லேர்னிங்கு உங்களோட இது எல்லாமே வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து இந்த டீ கடையில் பேப்பர் படிச்சுக்கிட்டு ரோஹித் சர்மாவுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், அந்த ஆளை உள்ளே இறக்கிருக்கலாம், இந்த ஆளை உள்ளே இறக்கிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஸோ நீங்கள் என்ன தான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, லேர்ன் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் லேர்ன் பண்ணுறது ஒரு நாலேஜ் பர்பஸாக லேர்ன் பண்ணுங்கள், அதில் ஒரு தப்பே இல்லை. பட் ஆனால் சிம்பிள் ட்ரேடருக்கு வந்து ரொம்ப வந்து நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி யூடியூப்பில் சொல்லிட்டு இருக்கிறவங்களோ, இல்லை அந்த மாதிரி கிளாஸில் அந்த மாதிரி நிறைய கற்றுட்டு இருக்கிறவங்களோ, அது வந்து தவறான ஒரு விஷயம். ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, ஒரு மணி மேனேஜ்மெண்ட், கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ராங் சைக்காலஜி, இவ்வளோ இருந்தால் போதும். இந்த 3 விஷயம்தான், அவ்வளோதான். அதை தாண்டி நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அனலிஸ்ட் ஆகலாம், அவ்வளோதான். அதனால் இதெல்லாம் நான் கற்றுக்கிறதுனால நான் மார்க்கெட்டை நாளைக்கு காலைல கண்ட்ரோல் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு புரிதல், அவ்வளோதான் இதில் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரேடிங் பற்றி வேறு என்ன தவறான புரிதல்களுக்கு இருக்குது அப்படின்னு இருந்தாலும், இல்லை நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது கருத்து முரண்பாடு இருந்தாலும் தவறாமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.